ஹலோ ஃபேம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தோன்னா மண்டாலா டிசைன் தான். இது கிளாஸ் லெவல். பேலன்ஸ் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கிங் லைன் போட்டு தான் போடுவேன். ஸோ நான் பென்சிலில் போட்டிருக்கேன், அதை ஃபஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டுட்ருக்குது பேஸ். மண்டாலா டிசைனுக்கு பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிசைன் எங்கே போடுவோன்னு பார்த்தோன்னா கையில் பாமில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுவோம். பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இது புரியல அப்படின்னா அகைன் கேளுங்க. பேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த ஐடியா எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 டிசைன் அனுப்புங்க, சரிங்களா? மேலே வந்து நான் ஸ்பைரல் போட்டு ஆர்ம்ஸ் போட்டிருக்கேன். அதோட டேரெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே அப்பர் போட்டிருக்கேன், லோயர் போட்டிருக்கேன், ரைட் சைட் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மிடில் இருக்கிற எம்டி ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. மண்டேலா டிசைன் பொறுத்தவரைக்கும் மார்க்கிங் லைன் பார்த்துக்கோங்க. டிசைனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு பார்த்துக்கிட்டு நம்ம பேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேலே எப்படிலாம் டிசைன் கொடுக்கலாம். அந்த டிசைன் போடும்போது ஒன்றோட ஒன்று மெர்ச் ஆகக்கூடாது. அதுதான் மண்டேலா டிசைனோட லாஸ்ட் பார்ட், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. ஸோ ஒரு டாட் கூட ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோன்னா இது சர்க்கிளில் மட்டும் தான் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது டைமண்ட் ஷேப்பில் போடலாம், திலகம் ஷேப்பில் போடலாம். ஆல்ரெடி நான் வேறு ஒரு பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பேஸ் பார்த்தோன்னா நான் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேஸ் க்ரியேட் பண்ண வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டிவாக இருக்குது, எனக்கு புரியல, எனக்கு அகைன் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட் கேளுங்க. நான் ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பிக் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு ஹேண்டு கொடுத்த உடனே மண்டாலா டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோவாக வந்துடும். ஏன்னா நீங்கள் பேஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிடுவேன், சரிங்களா? உள்ள ஃபில்லிங்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா அந்த ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு மார்க்கிங் லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பேஸோடு நம்ம அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப மஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஸோ நிறைய டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்டர்டே பார்த்த ஜும்கா டிசைன் நீங்கள் இன்னும் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த டிசைன் நம்ம டைமண்ட் ஷேப்போடு விட்டாலும் அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் ஜும்காவும் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு கிளாஸ் சரியாக அதனால் புரியல அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றிக்கோங்க. ஏன்னா லென்த் ரொம்ப பெருசாக இருந்தால் நிறைய பேர் அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜும்கா டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு நம்ம செக்ஷனில். ஸோ இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிசைனும் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. நிறைய பேர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் டோட்டலாக ஃப்ரீ கிளாஸஸ் தான். இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வேண்டாம், கிளாஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எனக்கு சென்ட் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறோன்னும் போது நம்ம படித்தோன்றதுக்கு ப்ரூஃபே சர்டிஃபிகேட் தான், சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை வேண்டாம் கிளாஸ் போதுன்றவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கிளாஸோட ஃப்ரீ நாலேஜை கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கோங்க. டிசைன் நான் போட்டிருக்கேன், பேலன்ஸ் இருக்க டிசைன் நீங்கள் போடுங்க. இது ஆல்ரெடி ஃப்ளவர் செக்ஷன் ஆல்ரெடி நம்ம எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் தெரியும், உள்ள ஃபில்லிங்கும் தெரியும். ஸோ நீங்கள் இந்த டிசைனை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கூட எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெகட்டிவ் ஃபில்லிங். இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டும் இந்த டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.